3. மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். தவக்காலம் என்பது மண்ணிலிருந்து விண்ணிற்கு பயணம் செய்யும் ஒரு காலமாகும். இன்று நம் தலையில் பூசப்படும் திருநீற்று நம் கர்வத்தை அளிக்கிறது. என்னதான் நாம் பணம், புகழ், பெருமை, பாராட்டு சேர்த்து வைத்திருந்தாலும் நாம் மண்ணுக்கே திரும்புவோம் என்பதை இது நினைவுபடுத்துகிறது. தவக்காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம். நாம் தாழ்ச்சியுடன் இருக்கும்போதுதான் அது நம்மை மனமாற்றத்திற்கு அழைத்து செல்லும். இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுவது போல, நாம் முகங்களை வாட்டத்தோடு வைத்துக் கொள்ளாமல் நம் உள்ளங்களை ஆண்டவருக்காக காத்திருப்போடு வைத்திருக்க வேண்டும். நம் ஆடைகளை கிழித்து கொள்ளாமல் நம் உள்ளத்தை கிழித்து கொண்டு நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர் நம் மீது வருவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். தவக்காலம் நமக்கு 3 சிந்தனைகளை தருகிறது. முதலாவதாக நோன்பிருத்தல். நோன்பிருத்தல் நமது உடலின் ஆசைகளை கட்டுப்படுத்துகிறது. இரண்டாவதாக மற்றவர்களுக்கு பகிர்தல். மற்றவர்களுக்கு நாம் பகிரும் போது அந்த பகிரின் அன்பும் அமைதியும் வெளிப்படுகிறது. மூன்றாவதாக நாம் மனமாற்றத்திற்காக அழைக்கப்படுகிறோம். ஜெபம், அதுதான் ஆண்டவரோடு பேசுவதாகும். எப்போதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவரோடு நாம் பேசுகிறோம். நாம் இந்த தவக்காலத்தில் ஒரு 10 நிமிடமாவது தினமும் செலவழிப்போம். அமைதியுடன் செலவழித்து ஆண்டவரோடு இணைந்திருப்போம். மனமாற்றத்திற்காக ஜெபிப்போம். நாம் எப்போது மற்றவர்களுக்கு உணவு பகிர்கிறோமோ அப்போதே நாம் புனிதத்திலும் வளர ஆரம்பிப்போம். இந்த தவக்காலத்தில் நாம் உணவுகளை மிச்சம் சேமித்து வைத்து அந்த பணத்தை சேமித்து வைத்து இல்லாதவர்களுக்கு நாம் கொடுப்போம். தவக்காலத்தின் பெரிய அடையாளம் எதுவென்று கேட்டால் மனமாற்றம் தான். அதுதான் நம் மண்ணிலிருந்து விண்ணிற்கு செல்லும் பயணமாகும். எனவே இந்த தவக்காலத்தில் நாம் நல்லதொரு பாவ சங்கீதம் செய்வோம், புனிதத்தில் வளர்வோம். ஆமேன்.